ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஹவு டு ஐடென்டிஃபை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் டு இன்வெஸ்ட். அதாவது வந்து எந்த கம்பெனிஸை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் மெட்ரிக் தான். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மெயின் ஃபேக்டர். ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண பிஸ்னஸால் வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ ப்ராஃபிட் வந்து ஒரு வெரி மெயின் ஃபேக்டர். உங்களுக்கு அடுத்த வேறு எந்த மெட்ரிக்ஸும் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் தெரியலனா ப்ராஃபிட்டை மட்டும் மெயினாக பாருங்கள். ஸோ அதுவே 90% காமிச்சு கொடுத்தோம். ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியால் வந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணால் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களுக்கு கேஷ் பேலன்ஸ் வச்சு எப்பயாவது வந்து அவங்களுக்கு டவுன் டைம் கொரோனா மாதிரி வரும்போது அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட் பண்ணாத கம்பெனியால் வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாது. அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நன்றி.